we can see CRPC குற்றவியல் நடைமுறை சட்டம் இதில் மறுசீராய்வு ரிவிஷன் பற்றி பார்த்துள்ளோம். இதுக்கு முந்தைய வகுப்பில் அதனுடைய தொடர்ச்சி. கண்டினியூஷன் ஆஃப் ரிவிஷன். ரிவிஷன் இஸ் கன்கரண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் செஷன்ஸ் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். மறுசீராய்வு அதிகாரம் என்பது அது அமர்வு நீதிமன்றத்திற்கும் உயர் நீதிமன்றத்திற்கும் ஒரே அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இரண்டுமே அந்த மறுசீராய்வு அதிகாரத்தை பயன்படுத்தலாம். போத் ஹை கோர்ட் அண்ட் செஷன்ஸ் கோர்ட் are entitled to invoke the revision jurisdiction, but once before one court it is invoked, then again you cannot invoke the jurisdiction of other courts. For example, if you are filing a revision before the sessions court, then you are not entitled to invoke again before the high court. Whenever you are filing a revision before the high court, you are not entitled to file the same before the sessions court. That is the concurrent jurisdiction of the high court and sessions court. அமர்வு நீதிபதியும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் மறுசீராய்வு மனுவை விசாரிப்பதற்கு சம அளவு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் அமர்வு நீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்த பின்னிட்டு அங்கு ஒரு முடிவுக்கு வந்த பின்னிட்டு அதனை மீண்டும் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியாது. அல்லது உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் ஒரு மறுசீராய்வு தாக்கல் செய்துவிட்டு பின்னிட்டு அதே மறுசீராய்வை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யக்கூடாது. You can invoke any one of the jurisdiction of either high court or sessions court. மறுசீராய்வு மனு அதிகாரத்தை நீங்கள் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திலோ அல்லது உயர் நீதிமன்றத்தில் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும். ஏதோ ஒரு நீதிமன்றத்தில் மட்டும்தான் தாக்கல் செய்ய வேண்டும். ஆல்ரெடி we have seen the powers of the sessions court. இதற்கு முந்தைய வகுப்பில் மறுசீராய்வு தாக்கல் செய்யப்பட்டால் அமர்வு நீதிபதிக்கு உண்டான அதிகாரத்தை பார்த்துள்ளோம். Now we are going to see the powers of the high court under revision and jurisdiction. மறுசீராய்வு மனுவை விசாரிப்பதில் உயர் நீதிமன்றத்திற்கு என்னென்ன அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது? That is the 401. High Court's powers of the revision. மறுசீராய்வு மனுவில் உயர் நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரம். That is in case of any proceedings the record of which has been called for itself for which otherwise comes to the knowledge of the high court. ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் ஆவணங்கள் கீழமை நீதிமன்றத்தின் ஆவணங்கள் உயர் நீதிமன்றத்திற்கு வரும் பட்சத்தில் அல்லது உயர் நீதிமன்றமும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதே அளவு அதிகாரத்தை பயன்படுத்தி பவர்ஸ் கன்ஃபர்ட் அண்டர் தி கோர்ட் ஆஃப் அப்பீல் ஆன் த கோர்ட் ஆஃப் ரிவிஷன் மறுசீராய்வு நீதிமன்றம் என்ற முறையில் உயர் நீதிமன்றம் ஆர் கேஷுவலி டிவைடட் இன்டு ஒப்பீனியன் த கேஸ் வில் பி டிஸ்போஸ்ட் ஆஃப் மேனர் பை தி செக்ஷன் 392. ஒரு வழக்கில் in any proceedings of the record has been called for கீழமை மறுசீராய்வுக்காக கீழமை நீதிமன்றங்கள் கேட்டு பெறும் பட்சத்தில் அல்லது inferior which otherwise comes to knowledge them in its discretion exercise the powers conferred under the court of appeal by the section. அந்த மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்கு குற்றவியல் நடைமுறை சட்டம் 386, 389, 390, 391 ஆர் ஆன் செஷன்ஸ் கோர்ட் ஆன் 307
and when the judges இந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம். So the powers conferred as per the section 386, 389, 391, 391, these are the powers of the appellate courts, appellate jurisdiction. The same power can be exercised in the revisional jurisdiction also. So the power conferred, மேல்முறையீட்டிற்கு என்னென்ன அதிகாரம் இந்த மேற்படி 386, 389, 390, 390, 91 ஆகிய பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ள அதே அதிகாரத்தை மறுசீராய்வு மனுக்களில் பயன்படுத்தலாம். That is the basic things. Then yet another, when judges composing the court of revision are equally divided in the opinion, when it is decided, a revision is decided by bench, இரண்டு நீதிபதிகள் முன்பு ஒரு மறுசீராய்வு மனு விசாரணைக்கு வரும் பட்சத்தில், so whenever a revision is posted before a bench of judges, that is the two judges, then the opinion of the two judges differs. ஸோ அந்த இரண்டு நீதிபதிகளும் மறுசீராய்வு மனுவில் தங்களுடைய கருத்துக்களை வேறு விதமாக கூறினால், ஒவ்வொருத்தரும் ஒரு முரண்பட்ட கருத்து உத்தரவில் கூறினால் அதை மூன்றாவது நீதிபதிக்கு அனுப்பலாம். That is the powers conferred under 392. So whenever then if it is both are concur the opinion of the one judge by other judge, then there is no problem. When the one judge differs from the opinion of other judge, then it will be referred to larger bench, that is the third High Court judge, who will give the opinion orders whether it may be in favor of one judge or in other favor of other judge. So the majority opinion will prevail. ஸோ ஒரு உயர்நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் ஒரே சீராய்வு மனுவில் வெவ்வேறு கருத்துக்கள், முரண்பட்ட கருத்துக்கள் தங்கள் உத்தரவில் பிறப்பித்தால் அதை மூன்றாவது நீதிபதிக்கு அனுப்பி, மூன்றாவது நீதிபதி எந்த நீதிபதியினுடைய கருத்துக்களை ஒத்துரைக்கிறாரோ, மெஜாரிட்டி ஜட்ஜஸ் ஒப்பீனியன், அந்த உத்தரவு செல்லும் என்பதுதான் 392 பிரகாரம் நடைமுறைப்படுத்த வேண்டும். That is the revision jurisdiction of the High Court. Then subsection 2, no order under the same may made to prejudice the accused unless the opportunity being here to the pleader. இந்த மறுசீராய்வு மனுவில் எதிரிக்கு பாதகமாக ஏதாவது உத்தரவு பிறப்பிக்கும் பட்சத்தில் அவரையோ அல்லது அவருடைய வழக்கறிஞரையோ கேட்க வேண்டும். So this is the basic thing. Whenever an order is passed against an accused, he will be prejudiced by passing an order. அந்த எதிரிக்கு ஏதாவது எதிரான ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் பட்சத்தில் அந்த எதிரி, so the accused or his counsel should be heard before passing any adverse order against the accused. அந்த எதிரிக்கு எதிராக ஏதாவது உத்தரவு பிறப்பிக்கும் போது எதிரியோ அல்லது அவருடைய வழக்கறிஞரையோ கேட்டு அதற்கு பின்னிட்டு தான் உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். ஸோ suo without hearing either the counsel of accused or accused himself, no order should not be passed. எதிரியோ அல்லது எதிரி வழக்கறிஞர்களை கேட்காமல் எந்த உத்தரவையும் மறுசீராய்வு மனுவில் உத்தரவு பிறப்பிக்கப்படாது. Then subsection 3, nothing this section shall be deemed to authorize High Court to convert the finding of acquittal into one conviction. Even though the appeal, the High Court can reverse the order of acquittal into conviction. மேல்முறையீட்டில் உயர்நீதிமன்றம் ஒரு எதிரி விடுவித்திருந்தால் அதனை தீர்ப்பினை மாற்றி அந்த எதிரிக்கு தண்டனை கொடுக்க உத்தரவிடலாம். ஆனால் சீராய்வு மனுவில் ஒரு விடுதலை பெற்ற நபரை தண்டனை வழங்குவதற்கு உத்தரவிட அதிகாரம் இல்லை, உயர்நீதிமன்றத்திற்கும் இல்லை. ஸோ
whenever an order of acquittal can be converted as a conviction under revisional jurisdiction, that cannot be done by the High Court. That is the basic thing. So the High Court, while exercising the powers of the revisional, the High Court is not entitled to convert the acquittal order into the conviction. So that is the basic thing. So ஒரு உயர்நீதிமன்றம் மறுசீராய்வு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு விடுதலையான வழக்கினை தண்டனை வழக்காக மாற்றி உத்தரவிடக்கூடாது. That is the basic thing. Then subsection 4, where under this code application lies no appeal brought, no proceedings by way of revision shall be entertained at the instance of party who could have filed appealed. So what is this subsection 4? துணை பிரிவு 4 என்ன சொல்கிறது என்றால், ஒரு வழக்கில் மேல்முறையீடு செய்ய வேண்டி இருக்கும் பட்சத்தில், மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அதை தாக்கல் செய்யாமல் மறுசீராய்வு தாக்கல் செய்தால், ஸோ வென் அண்டர் திஸ் கோட் அண்ட் அப்பீல் லைஸ், ஸோ இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் மேல்முறையீடு தான் செய்யப்பட வேண்டும் என்ற நிலை இருக்கும் பட்சத்தில், நோ அப்பீல் இஸ் பிராட், எந்த விதமான மேல்முறையீடும் தாக்கல் செய்யப்படவில்லை. நோ ப்ரொசீடிங்ஸ் பை வே ஆஃப் ரிவிஷன் ஷல் பி என்டர்டைன்டு அட் தி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஹூ வுட் ஹவ் ஃபைல்டு. ஸோ மேல்முறையீடு தாக்கல் செய்யும் ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அந்த நபர் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்தால் அதனை கோப்பிற்கு எடுக்கக்கூடாது. ஸோ தட் இஸ் தி பேசிக் திங். ஸோ when a person is entitled to file an appeal, instead of filing appeal, he could not file any revision. If he files any revision, when he is entitled to file an appeal, the revision should not be entertained. That is the basic things of the subsection 4. Then subsection 5, where under this code an appeal lies. ஸோ இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில், but an application for revision has been filed to the High Court by any person, அந்த மேல்முறையீடு செய்வதற்கு பதிலாக மறுசீராய்வு மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால், that is the basic thing. So whenever a person is entitled to file appeal, instead of filing appeal, he files a revision before the High Court. Then what is the procedure to be followed? ஒரு நபர் மேல்முறையீடு செய்யும் வேண்டிய சூழ்நிலையில் மேல்முறையீடு செய்யாமல் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்தால் அதற்கு உயர்நீதிமன்றம் என்ன நடைமுறை? ஹைகோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட், அந்த ஹைகோர்ட் திருப்திப்படும் பட்சத்தில், கருதும் பட்சத்தில், such an application made under enormous belief no appeal lies therein, அது மேல்முறையீடு வராது என்ற ஒரு தவறான கருத்தின் அடிப்படையில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது என்று உயர்நீதிமன்றம் கருதும் பட்சத்தில், ஸோ erroneously instead of filing an appeal he filed a revision. That is the consideration of the High Court. Then in the interest of the justice, it is necessary in the interest of justice so to do, the High Court may treat the application for revision as a petition of appeal, then deal with the same accordingly. அந்த மாதிரி ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டால் மேல்முறையீடு செய்வதற்கு பதிலாக தவறுதலாக மறுசீராய்வு மனு தாக்கல் செய்தால் அதனை நீதிமன்றம் மேல்முறையீடாக கருதி மேல்முறையீடு எவ்வாறு நடத்தப்படுகிறதோ அதன் அடிப்படையில் மேல்முறையீட்டில் எவ்வாறு தீர்ப்பு வழங்கப்படுகிறதோ நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ அதனை மேல்முறையீடாக கருதி அதனை நடத்தலாம். That is the basic. So whenever a person filed an revision instead of filing the appeal, then High Court can treat the revision petition itself as an appeal and dispose of the same as an appeal. That is the basic things of the subsection by. These are the powers of the High Court. இதுதான் மறுசீராய்வு மனுவில்
உயர்நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரங்கள். ஸோ ஐ வில் give you some of the judgments. Acquittal, revision against, approach of the magistrate far from the satisfactory, prosecution and other evidence would evidence that the prima facie was appellant who attacked the prosecution witness PW2 and caused injuries in terms of 324 and 428 CRPC. அவர் சரியாக தான் அவர் வந்து கீழமை நீதிமன்றம் செய்தது சரிதான் என்று கூறப்பட்டுள்ளது, அவருக்கு தண்டனை கொடுத்தது சரிதான் என்று கூறப்பட்டுள்ளது. அது குரு நாகப்பன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் அதர்ஸ் 2010-1 தமிழ்நாடு 2010-1 law weekly criminal page 564. Dismissal of non-prosecution. Hence the application filed under 401-482 High Court in 2005. அந்த ரிவிஷன் மனுவானது 2005 லிஸ்டட் ஆன் 7/3/2008. 2005 ஃபைல் பண்ண மறுசீராய்வு மனுவை 2008 கேட்குறாங்க. அந்த நெக்ஸ்ட் டே டிஸ்மிஸ்டு தி நான் ப்ராசிக்யூஷன். அவர் வரலின்னு சொல்லி அந்த மறுசீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது. ஹெல்டு லாயர் ஆர் எக்ஸ்பெக்டட் டு விஜிலன்ட் ஒன்ஸ் அக்செப்ட் தி பிரீஃப் பார் அண்ட் த ப்ராசிக்யூஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஆர்டர் செட் அசைடு தி மேட்டர் ரெமிட்டட் டு தி ஹை கோர்ட் ஃபார் ஃப்ரெஷ் கன்சிடரேஷன். சுப்ரீம் கோர்ட்டில் ரிவிஷனில் வந்து வக்கீல் ஆஜராகலை, அதனால் தள்ளுபடி பண்ணுறாங்க. உடனே அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு வழக்கினை ஏற்றுக்கொண்டால் அவர் ரொம்பவும் கவனமாக இருந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி அந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறி கீழமை நீதிமன்றத்தை மீண்டும் அந்த மறுசீராய்வு மனு விசாரிங்கள் என்று தீர்ப்பு கூறுகிறது. ஜஸ்டிஸ் ஜெகதீஷ் பாகரி வெர்சஸ் ராஜேந்திர குமார் லுத்திர்வாலா 2009-1 தமிழ்நாடு லா ரிப்போர்ட்டர் பேஜ் 134 சுப்ரீம் கோர்ட். 2009 AR 1395 சுப்ரீம் கோர்ட். ஈக்குவலன்ட் சைட்டேஷன் 2009-4 SCC பேஜ் 218. that is the basic things. So revision against the conviction. Trial court convicted only husband. கணவர் மற்றும் விசாரணை நீதிமன்றம் தண்டித்துள்ளது. ஹைகோர்ட் இன்ஃபர்டு வித் தி ரிவிஷன் ஆன் த கிரவுண்ட் வென் தி ஆர்டிகல்ஸ் ஆஃப் டெலிவரி ஆர் ஹேண்டட் அவுட் டு ஃபாதர் அண்ட் மதர் இன் லா. அந்த வரதட்சணை பொருட்களை அந்த மாமனாருக்கும் டு ஃபாதர் அண்ட் மதர் இன் லா அண்ட் would have misappropriate and then who can practice for lesser dowry or otherwise. It was held affects court that High Court on presumption of conclusion set aside the order of sessions, hence not sustainable law. இந்த வழக்கில் வந்து உயர்நீதிமன்றம் ஒரு அசம்ஷனில் வந்து உத்தரவு போட்டிருக்கு. அந்த உத்தரவு செல்லத்தக்கதல்ல என்று சொல்லப்படுகிறது. தட் இஸ் ரான் சிங் அண்ட் அனதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அண்ட் அதர்ஸ் 2008-1 தமிழ்நாடு லா ரிப்போர்ட்டர் பேஜ் 188 சுப்ரீம் கோர்ட். ஈக்குவலன்ட் சைட்டேஷன் 2008 கிரிமினல் லா ஜேர்னல் வால்யூம் 2 பேஜ் 1941 சுப்ரீம் கோர்ட். ஸோ ரீஃபண்ட் ஆஃப் அமௌண்ட் டெபாசிட் அட் தி டைம் ஆஃப் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ். ஸோ ஒரு வழக்கு தண்டனையை நிறுத்தி வைக்கும் பொழுது வைப்பீடு செய்யப்படுகிறது. அப்ளிகேஷன் மூடு ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் ரிட்டர்ன் வித்தவுட் பாசிங் எனி ஆர்டர். ஸோ அந்த வைப்பீடு அந்த சஸ்பென்ஷன் தண்டனை நிறுத்தி வைக்கப்படுறது ஒரு வகை வைப்பீடு செய்யப்படுகிறது. அந்தப்போ வந்து without passing an accused given liberty to file a fresh petition to withdraw the sum of rupees 31,000 directed to dispose of the on merits with the law revision disposed of. அந்த வந்து மனு வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லி அதில் உத்தரவு போட்டிருக்குது. TK ராஜேந்திர வெர்சஸ் கணபதி 2013-1 தமிழ்நாடு லா ரிப்போர்ட்டர் பேஜ் 142. Then power of High Court to withdraw the or transfer the revision case.
ஸோ ஒரு வழக்கில் மறுசீராய்வு மனு இருக்கும் பட்சத்தில் அது ஒரு கோர்ட்லேருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு மாற்றுறதுக்கோ அல்லது கீழ் கோர்ட்லேருந்து தன்னுடைய கோர்ட்டுக்கு எடுப்பதற்கு உண்டான அதிகாரம், வித்ட்ரா இன்னொரு கோர்ட்லேருந்து அதை இங்கே அனுப்புங்கன்னு சொல்லி வித்ட்ரா பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரம். That is the basic things. 402. Whenever one or more person convicted at the same trial makes an application to High Court for revision, or any person convicted at the same trial makes an application to Sessions Court for revision. இரண்டுக்கு மேற்பட்ட எதிரிகள் உள்ள வழக்கில் தண்டிக்கப்பட்டு அதில் ஒரு நபர் அமர்வு நீதிபதி முன்பு சீராய்வு மனு தாக்கல் செய்கிறார், வேறொரு நபர் உயர் நீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்கிறார். ஸோ a person when 2 or more persons are convicted, out of that convicted accused, one person files a revision before the High Court and another person files a revision before the Sessions Court. So which court can entertain the application? So because both are accused are one and the same case, but they have prepared the revision before the two different courts. இரண்டுக்கு மேற்பட்ட எதிரிகள் தண்டனை செய்யும் பொழுது அந்த வழக்கில் ஒரு எதிரி அமர்வு நீதிபதிகள் மறுசீராய்வு மனுவும் இன்னொரு எதிரி உயர்நீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இது எந்த நீதிமன்றம் அதை விசாரிக்க வேண்டும்? High Court shall decide having to the general conviction of the party and the importance of question involved. High Court shall decide having regard to general convenience of the parties. உயர் நீதிமன்றம் அதில் உள்ள வழக்கினுடைய தரப்பினரின் வசதியை பார்க்கும். shall decide having to general convenience of the parties. ஸோ அந்த பார்ட்டிகளுக்கு எங்கே விசாரித்தா அது சௌகரியமாக இருக்கும். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன்வால்வ், அதில் இருக்கின்ற முக்கியமான பிரச்சனைகள் என்ன என்பதை இருக்கும் பட்சத்தில் அதை பொறுத்து முக்கியமான கேள்வி எழும் பட்சத்தில் அது எது என்பதையும் வைத்து அதற்கு பின் whether two courts finally dispose for revision, which of the two courts shall finally dispose of the application for, இதில் எந்த இரண்டு அமர்வு நீதிமன்றத்திலா அல்லது உயர் நீதிமன்றத்தில் மறுசீராய்வு முடிக்கலாம் என்பதை முடிவு செய்யும். ஸோ the High Court is entitled to decide on the basis of above facts. அந்த தரப்பினுடைய வசதி மற்றும் அதில் இன்னும் சம்பந்தப்பட்ட சட்ட சம்பந்தமான பிரச்சனைகள் கேள்விகள் எது எழுதுகிறது என்பதை பார்த்து இது எந்த நீதிமன்றம் தீர்மானித்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை முடிவு செய்யும். ஸோ தட் இஸ் தி basic things. So the High Court is entitled to decide out of two revision petitions are pending, whether it can be decided by the Sessions Judge or whether it can be decided by the High Court. That should be decided by the High Court. So finally two courts disposal. High Court decide all the application for disposal by itself. Then it is decided by the High Court that the High Court can decide this both revision petition, then it will withdraw the application from the Sessions division in before which the revision petition is pending. அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள மறுசீராய்வு மனுவினை உயர் நீதிமன்றத்திற்கு அனுப்பச் சொல்லி அதனை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ வித்ட்ரா அதை அங்கிருந்து கீழமை நீதிமன்றத்தில் அமர்வு நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றத்திற்கு அனுப்ப சொல்லி கேட்கலாம். ஸோ த High Court direct the application for pending before to transferred it to itself. இந்த நீதிமன்றத்திற்கு உங்களுடைய மறுசீராய்வு மனுவை அனுப்பி வையுங்கள் என்று உயர் நீதிமன்றம் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தை உத்தரவிடும். Where the High Court decide it is not necessary dispose of the for revision and direct the revision to made it to transfer to the Session division. உயர் நீதிமன்றம் இந்த வழக்கினை பொறுத்து கீழமை அமர்வு நீதிமன்றமே தீர்மானிக்கலாம் என்று முடிவு செய்த பட்சத்தில் உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள மறுசீராய்வு மனுவினை அமர்வு நீதிபதிக்கு மாற்றி கீழமை நீதிமன்றம் விசாரித்து தீர்ப்பளியுங்கள் என்று இரண்டு மறுசீராய்வு மனும் அமர்வு நீதிபதியால் விசாரிக்கப்படுவதற்காக மாற்றி அமைத்து உத்தரவிடலாம். ஸோ த High Court when the
both two different convicted accused filed before the High Court and Sessions Court. Two revision petition is pending. That can be either it may be transferred to the High Court or it may be transferred to the Sessions Court for final disposal. இரண்டு தண்டனை பெற்ற கைதிகள், இரண்டு நபர்கள், இரண்டு சீராய்வு மனுவை, ஒன்றினை அமர்வு நீதிபதி ஒன்றும் ஒன்றினை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து நிலுவையில் உள்ள பட்சத்தில் அந்த இரண்டு மறுசீராய்வு மனுவையும் இரண்டையும் சேர்த்து அமர்வு நீதிபதியை விசாரிக்க உயர்நீதிமன்றம் முடிவு செய்யலாம். அல்லது கீழே அமர்வு நீதிபதியில் உள்ள மறுசீராய்வு மனுவை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி உயர்நீதிமன்றமே ரெண்டு சீராய்வு மனுவையும் விசாரித்து அந்த வழக்கினை முடித்து வைக்கலாம். That is the power given to the High Court. Then, where application for revision is transferred to the High Court, when the application revision petition is pending before the Sessions Court, which is transferred to the High Court, the court shall deal with the same as if were application duly made before it. It can be treated if the application revision is filed before itself. So, High Court can treat the revision petition filed before it, even though it is filed before the Court of Sessions, subsequently transferred to the High Court. The High Court will treat the application itself is filed before it. So, ஒரு வழக்கு அமர்வு நீதிபதியிலிருந்து ஒரு சீராய்வு மனு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட பின்பு அந்த வழக்கினை மீண்டும் புதிதாக தாக்கல் செய்யாமல் அந்த உயர்நீதிமன்றத்திலே அந்த சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டதாக கருதி இரண்டு சீராய்வு மனுவையும் முடித்து வைக்கலாம். That is the basic things. Then subsection 3, whenever an application for revision is transferred to the session judge. ஸோ மறுசீராய்வு மனு ஹைகோர்ட்டில் இருப்பதை ஏற்கனவே அமர்வு நீதிமன்றத்தில் ஒன்று இருக்குன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் அமர்வு நீதிமன்றத்துக்கு மாத்திர உத்தரவிடும் பட்சத்தில் the judge shall deal with the same as application duly made before. உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மறுசீராய்வு மனு அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதாக கருதி இரண்டு மறுசீராய்வு மனுவையும் ஒன்று சேர விசாரித்து உத்தரவு பிறப்பிக்கலாம். That is the basic things. So, vice versa, whether it can be transferred to the High Court or both can be decided by the High Court. Likewise, both can be transferred to the Sessions Court and it can be decided by both can be decided by the session judge. That is the basic thing. Then subsection 4, where an application transferred by the High Court to the Sessions Court, no further application for revision lied to the High Court. When an application filed before the High Court and the same is transferred to the Sessions Court and it is decided finally, then further the High Court should not entertain any fresh revision petition. Shall I or any other court and the person whose application is disposed by the session judge. ஸோ ஆல்ரெடி ஒரு உயர்நீதிமன்றம் மறுசீராய்வு மனுவினை தன் முன் உள்ளதை அமர்வு நீதி முன்பு ஏற்கனவே இன்னொரு எதிரியால் தாக்கல் செய்யப்பட்ட மறுசீராய்வு மனுவுடன் சேர்ந்து விசாரிக்க மாற்றி அமைத்து உத்தரவிட்ட பின்னிட்டு அந்த இரண்டு மனுக்களிலும் அமர்வு நீதிபதி அந்த மறுசீராய்வு மனுவை உத்தரவு பிறப்பித்த பின்பு அந்த மீண்டும் அந்த சம்பந்தமாக எந்த விதமான மறுசீராய்வு மனு உயர் நீதிமன்றம் ஏற்கக்கூடாது என்பதுதான் subsection 4. That is the basic thing. Then 403, option of the court to hear the parties. Save otherwise expressly provided by this court, no party shall have right to be either personally or pleader any court exercising power of its revision. Save otherwise expressly provided by this court. இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ஏதாவது சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட்டு பங்கமில்லாமல், that is the save otherwise expressly provided by this court. இந்த குற்றவியல், so any power conferred under the CRPC without prejudice is same. No party has right to be heard either personally. மறுசீராய்வு மனுவதற்கு அந்த மனுதாரரே நேரில் ஆஜராகி வாதாடக்கூடாது.
or by pleader before the exercising its revision, but may things exercising such a power, here the party or either person or pleader. அது வந்து நீதிமன்றம் அது அந்த சீராய்வு மனுதாரரையோ அல்லது வழக்கறிஞரை கேட்கலாம் என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ தி 403 who can represent the court, that is the 403. யார் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடலாம் என்பதை நீதிமன்றம் தீர்மானித்து கொள்ளும். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். தென் 404 statement made by magistrate on the ground is decision to be considered by the High Court. When a record of any trial court held by the magistrate metropolitan is called for by the High Court or Sessions Court under 397, magistrate may submit with the records setting forth the grounds of decision and order of facts, things made material to issue, and the court shall consider such a statement before overruling said decision or order. So whenever a bundle is called for to interfere with any order is made by the magistrate court, either by the session judge or the high court judge. ஸோ ஒரு கீழமை நீதிமன்றம் நீதித்துறை நடுவர் முன்பு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை ரத்து செய்யவோ அல்லது மாற்றி அமைக்கவோ 397 படி மறுசீராய்வு மனு அந்த ஆவணங்களை கீழமை நீதிமன்றத்தில் அனுப்ப கோரும் பட்சத்தில் கீழமை நீதிமன்றம் நீதித்துறை நடுவர் என்ன மனு தாக்கல் செய்யப்பட்டது, தான் எவ்வாறு அந்த மனுவை தீர்மானித்தார் என்பதையும் அதற்குண்டான ஆவணங்கள் அனைத்தையும் உயர் நீதிமன்றத்திற்கு அல்லது அமர்வு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ த மேஜிஸ்ட்ரேட் மே சப்மிட் வித் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் செட்டிங் ஃபார் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிசிஷன். இந்தந்த காரணங்களில் இந்த அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்பதை உடன் ஆர்டர் மற்ற அனைத்து ஆவணங்களையும் அது சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் அனுப்பி வைக்க வேண்டும். த கோர்ட் ஷால் கன்சிடர் தி ஸ்டேட்மெண்ட் பிஃபோர் ரூலிங் அண்ட் செட் அசைட் தி டிசிஷன் ஆஃப் தி ஆர்டர். அவ்வாறு உத்தரவு பிறப்பிப்பதற்கு முன்பு கீழமை நீதிமன்றம் அதாவது நீதித்துறை நடுவர் அனுப்பிய அனைத்து ஆவணங்களையும் பரிசீலனை செய்து அந்த மறுசீராய்வு மனுவில் உத்தரவிடும். ஸோ தி whenever all the records pertaining to an order is called for by the either High Court or Sessions Court under revision and jurisdiction, மறுசீராய்வு அதிகாரத்தை பயன்படுத்தி உயர்நீதிமன்றமோ அல்லது அமர்வு நீதிபதியோ கீழமை நீதிமன்ற அனைத்து ஆவணங்களையும் கேட்கும் பட்சத்தில் கீழமை நீதிமன்றம் the lower court can send all the records and orders for reasoning the orders and upon which the court can decide finally the revision petition. ஸோ கீழமை நீதிமன்றம் தன்னுடைய ஆவணங்களையும் தன்னுடைய உத்தரவு பிறப்பதற்கு காரணங்களையும் அனுப்பி வைக்கும் பட்சத்தில் அதன் அடிப்படையில் அந்த சீராய்வு மனுவில் அமர்வு நீதிமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றமோ முடிவு செய்யும். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். தென் 405 High Court to order to be certified to the lower court. Whenever an order is passed by the High Court, உயர் நீதிமன்றம் ஒரு மறுசீராய்வு மனுவில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் பட்சத்தில் ஸோ an order is made by the High Court under revision and jurisdiction, that is the basic thing. When a case is revised under this chapter by the High Court or Sessions Court, ஸோ ஒரு உத்தரவானது மாற்றி அமைத்து உயர் நீதிமன்றமோ அல்லது அமர்வு நீதிமன்றமோ உத்தரவிடும் பட்சத்தில் ஸோ தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ வென் a case is revised under this chapter by the High Court or Sessions Court, then it or he shall the manner provided in 388 388 என்ன சொல்லப்பட்டுள்ளது, certified copy of the decision of order to the court by which the finding and sentence revision is recorded passed, and the court which the decision order is certified thereupon shall make such order to be conformable to the decision of so certified. It is necessary record the shall made the amended to the accordance therewith. அந்த அமர்வு நீதிமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றமோ மறுசீராய்வு மனுவில் உத்தரவு பிறப்பித்த பின்பு மாற்றி அமைத்து கீழமை நீதிமன்ற உத்தரவினை மாற்றி அமைத்த பின்பு அதனுடைய சான்றிட்ட நகலை எந்த நீதிமன்றத்திற்கு உத்தரவு
மாற்றி அமைக்கப்பட்டதோ அந்த நீதிமன்றத்திற்கு அந்த சான்றிட்ட அந்த உத்தரவின் சான்றிட்ட நகலை அனுப்பி அது அந்த நீதிமன்ற கோப்புகளில் வைக்கப்படும். ஸோ தட் இஸ் கன்ஃபார்மபிள் டு தி டிசிஷன் ஸோ சர்டிஃபைட். அந்த மறுசீராய்வு மனுவில் உறுதி செய்யப்பட்ட அந்த உத்தரவினை அந்த கோப்பில் எடுத்து அதன் அடிப்படையில் அந்த உத்தரவை மாற்றி கீழமை நீதிமன்றம் முடிவு செய்யும். ஸோ whenever under revision jurisdiction an order is passed by the either sessions court or the high court, the certified copy of the order will be sent to the lower court whose order is modified, and the modified order sent by certified copy upon which that it will be confirmed. ஸோ அந்த மாற்றி அமைத்த உத்தரவு உறுதி செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் கீழமை நீதிமன்றம் செயல்படும். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். வித் திஸ் தி ரிவிஷன் இஸ் ஓவர். மறுசீராய்வு என்பது குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இத்துடன் முடிவுக்கு வருகிறது. ஸோ தீஸ் ஆர் தி பவர்ஸ் ஆஃப் தி ரிவிஷன் given under the CRPC. ஸோ மறுசீராய்வு பற்றி இந்த சாப்டரில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இதுவரை பார்த்ததில் கூறப்பட்டுள்ளது. ஸோ a person while dealing with the revision petition he should know well these provisions, then only he can deal with. That is the basic things of provision with regard to revision. So the CRPC, how the revision can be filed, how the revision can be decided. So these are the basic things are given under the chapter. ஒரு குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ஒரு மறுசீராய்வு என்பது எந்தெந்த நீதிமன்றம் செய்ய முடியும். ஸோ what are the courts are empowered to deal with the revision. So the high court and the sessions court are having concurrent jurisdiction. So revision jurisdiction is the concurrent jurisdiction of high court and sessions court. ஸோ அந்த மறுசீராய்வு மனு என்பது இரண்டு சம அளவில் உயர்நீதிமன்றத்திற்கும் அமர்வு நீதிமன்றத்திற்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது மறுசீராய்வு பொறுத்தளவு குற்றவியல் நடைமுறை சட்டத்தில். ஸோ தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ வித் திஸ் I conclude this session. If you are not subscribing my channel, click the word subscribe. If you want to share this, you can share it. If you want to know the new lectures whenever it is uploaded, click the bell button. Thank you for watching the same.